குர்ரா என்னடா ஏதாவது தேருமா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். எங்க வீட்டு ஓனருக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த செயின் அடமானம் வச்சு ஒரு 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இங்க ஏதாவது சேட்டு கடை தெரியுமா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்த ஏரியால எனக்கு தெரியாத சேடு கடையே இல்ல. இங்க இருக்கிற பொருள்லாம் உங்க கடையில தான் இருக்குது. இந்த நவருங்க, இந்த வரேன். டோனி வா 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 வா. பொங்கலோ பொங்கல். 5 நிமிஷம் துட்டோட வந்துடுறேன். பொன்மகள் ஏன் இப்படி ஓடுறான்? ஏன்பா என் செயினை வாங்கிட்டு ஓடுறான்? யார் அவன் தெரியுமா? அவனுக்கு தெரியாதாம்மா? அவன் தாம்மா ஈயா யோ முதல்ல சொல்ல வேண்டியது. முதல்லயே சொன்னா என் வீட்டு தேடி வந்து அடிப்பான். அவன் போன பிறகு சொல்லலாம் பார்த்தா செயினோட போயிட்டான். சரிம்மா எனக்கு காசை கொடு, நான் போறேன். கணேசா, இது செயின். இது போட்டோ காப்பி. தலை பொங்கல் நீயப்பா. இது பாம்பே ஸ்டைல் நகையாச்சே, உன்கிட்ட எப்படி? நான் சொல்ல மச்சான் பட்டா கில்லாடின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான் பாரு பாம்பேன்னு. பெரிய ஆளுப்பா இவன். என்ன விஷயம் சொல்லி? ஒன்னும் இல்லடா, இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் செய்யணும். அவ்வளவுதானே? இதே மாதிரி செய்யணும். இதே மாதிரி என்ன, இதை விட சூப்பராகவே செஞ்சு தரேன். டேய், இதே மாதிரின்னு சொல்றேன், இதை விட சூப்பரா செஞ்சு மாட்டிக்கிறதுக்கா? அவ்வளவுதானே. பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு எங்க அண்ணன் இல்லாதப்பா வா, அவன் தான் நான் முன்னேறதுக்கு எதிரி. இத மட்டும் செய், அப்புறம் பாரு உன் நிலைமைய. எப்படியாவது இதே மாதிரி ஒரு கடை எதிர் தெருவில் போடணும். டேய், எங்களை ஃபாலோ பண்றா. இதே தெருல ஒரு தங்க மாளிகை கட்டு, அப்படி திங்க் பண்ணு. எப்போ வரட்டும்? குயிக்கா ரெடி பண்ணிடுறேன். குடு குடு. ஏய் ஜெராக்ஸ பாத்துக்கோ, இதே மாதிரி பண்ணிடு. ஏய் வாடா போலாம். வாந்தி பேதி வந்தா செத்து போ. அது அப்படிதான், நீதான் உசாரா இருக்கணும். என்னாச்சு? நீ நிறைய தடவை சொன்ன, ஆனா அவன் தான் ஈன்னு எனக்கு தெரியல. ஏமாந்துட்டேன்டி. நான் தான் உனக்கு படிச்சு சொன்னேன்ல, அவன் ஒரு கேடி பொறுக்கி 420 இவ்வளவு சொல்லியுமா? யாரு அவ ஏன் பத்தி தப்பா பேசுறவோ தொடமாட்ட புரிஞ்சிடும். வச்சுக்க தெரியாம நாக்கே ஏமாந்து விட்டுட்டு ஏன் பத்தி பேசுறாளுங்க? யாரு அது? ஈயோட பாட்டி. இது யாரா இருந்தா என்ன? நீ வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். சரி, இவ்ளோ ஹெல்ப் பண்றானே, ரொம்ப நல்லவன் நான் நினைச்சேன். மெட்ராஸ் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன்ல. பாம்பேல இருக்க கேடிங்களோட விட பெரிய கேடி அந்த ஈ. லாக்அப்ல ஒரு அக்யூஸ்ட் செத்து போயிட்டான். அந்த கேஸ் பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. எஸ்ஐ கோமா தான் வருவாரு. நீங்க ஃபோன் பண்ணதா நான் சொல்றேன். என்னமா விஷயம்? இவகிட்ட இருந்து ஈன்றவன் 5 பவுன் தங்கச்சேனை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான் சார். சொல்லேண்டி. ஆமாங்க சார். அவங்கிட்ட சைக்கிள் செயின் கடிச்சாலே வித்துருவான். அவங்கிட்ட தங்க செயின். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு எழுதி கொடுங்க. எழுதிட்டு வந்திருக்கோம் சார். யோ சார், ஈ எங்கேயா இருப்பான்? வித்துட்டு இருந்தா ஒயின் ஷாப்ல இருப்பான், விக்கலனா மார்வாடி கடையில இருப்பான். வா வா. சேட்ஜி வரேன். சேட்ஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. செயினை வச்சு திடீர்னு நீ பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதான் பார்த்தேன், 2 குத்து விளக்கு இருக்குதே, 2 என்னத்துக்கு பூஜை பண்றதுக்குன்னு 1 எடுத்துட்டு வந்துட்டேன்டா. அதான்டா நானும் பார்த்தேன். குத்து விளக்கு ஒத்தையா இருக்குது. ஒத்த விளக்கு வச்சு நீ என்ன பண்ணுவாங்கன்னு தான் இதையும் எடுத்துன்னு வந்துட்டேன். நாம எடுத்துன்னு வந்தது கரெக்ட் தான்டா. ஆமா ஆமா, பாய் வீட்டுல எதுக்குடா குத்து விளக்கு? சேட்டுக்கிட்ட தான் இருக்கணும். நான் சேடு நல்லா இருக்கலையா? நல்லா இருக்கேன். இது தனியா, இது விற்பனைக்கு. பாத்தியா சேடு, பம்பாயில இருந்து புதுசா ஒரு பொண்ணு என் வீடு எடுத்துருக்க குடி வந்திருக்கு. 4000 ரூபாய் அர்ஜென்ட். வட்டியை புடிச்சு காசை கொடு, 4 நாள் அந்த பொண்ணு மூட்டிடும். காஸ்ட்லி நகை சேடு. எவ்வளவு வேணும்டா? 4000 ரூபாய் கொடு. 6 பவுன், கிட்டத்தட்ட 20000 ரூபாய் தேரும். வட்டி என்னமா போடுறான் பாரு. 3 ரூபா தானே? இங்க கழுத்து போடு. என்ன பெரிய கவர்னர் கையெழுத்து? 3 கோடி 2 புள்ளி. இந்தா வச்சிட்டாரே. இந்தா 4000 ரூபாய். இன்னைக்கு ரசீது கொடு சேடு. இது ரொம்ப முக்கியம். சார் கிடைக்கலாமா? சார் இரு சார். வாரண்டி இல்லாம என்னன்னா அது? பண்ணிருந்தா என்னன்னா? டேய், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ எந்த ஊரானே தெரியல, அடிச்சே கொன்னுடுவானே. யோ ஏத்தி அவனை. அவனே அள்ளி போடியா. ஏடு சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அவன் தான் அடமான வைக்க வந்தான். திட்டு பையனோட என்ன சாவகாசம்? ஏரியா என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? நீங்க உங்களை வண்டியில கூட்டு போங்க, நான் உங்களுக்கு பின்னாடி ஸ்கூட்டர்ல வரேன். கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துருவேன் சார். சார், நானும் ஒரு நல்ல இளநீ வாங்கிட்டு சேட்டு கூட ஸ்கூட்டர்ல வந்துடுறேன் சார். நீ ஸ்டேஷனுக்கு வா, எஸ்ஐ பெரிய இளநியை தருவார். சார் டி சார். சார் ஈ சார். யோ உட்காரியா.
டேய் டீ குடுறா. இந்த டேய் குத்து விளக்கு மேட்ரையும் சொல்லிடலாம்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. இன்னும் கேஸே என்னன்னு தெரியல. கம்னு இருக்கியா? என்னையா கேஸ்? ஒரு பொண்ணு கிட்ட நகை ஏமாத்தி அடமான வைக்க போயிருக்கா சார். எங்க அந்த பொண்ணு? வாமா உள்ள. வாடி. வாமா சொல்லு, என்ன நடந்தது? புதுசா குடுத்தன வந்தோம். 5 பவுன் செயின் அடகு வைக்கணும்னு சொன்னேன். வாங்கிட்டு போனா அப்புறம் ஆளே காணோம். சார் அந்த பொண்ணு கிட்ட செயினை வாங்கினது வாஸ்துவம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சேடி கிட்ட அதை அடமான வச்சு 4000 ரூபாய் வாங்கினதும் வாஸ்துவம். வேணா பாருங்க, சீட்டு என்கிட்ட இருக்குது, பணம் ஏட்டிக்கிட்ட இருக்குது, நகை சேட்டுக்கிட்ட இருக்குது. கேட்டு வேணா பாருங்க. பத்தியா கேஸ்ல குத்துவளுக்கு இல்ல தெரியுதா? எங்கயா அந்த சேட்டு? ஐயா நான் தான் ஐயா அந்த சேட்டு. அவன் சொல்றது உண்மையாயா? சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. என்ன சார் பொம்பளைங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டீங்களா சார்? ஏன் போய் கேஸ் குத்தேன்னு சொல்லி முதல்ல இதுங்களை தூக்கி உள்ள போடுங்க சார். யோ சேட்டு, திருட்டு பொருளா வாங்குறோம்ல? ஐயோ இல்ல சார். என்கிட்ட மாட்டினு வச்சுக்க, லாக்அப் குள்ள தள்ளி குமுறு தோலை உரிச்சு போடுவேன். வேணாம் சார். ஏய் போங்கடா. சார் இந்திய அரசியல் சட்டப்படி 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம் சார். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது சார். தெரியும்ல சார்? விசாரிக்காமலே அடிச்சிட்டீங்களா சார்? போங்கடா. என்ன பண்ணார்? சிரிச்சாரா? யாருக்கு தெரியும்? கேடி வெள்ள வாடி. ஐயோ ஏமா ஏட்டி ஆகிட்ட 4000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போமா. டேய் அப்பா உன்னை அடிச்ச அடியில எனக்கு வயித்த கலக்கிச்சு. நீ போயிட்டே இரு, நான் கக்கூஸ் போயிட்டு வரேன். ஏய் அவனை ஏன் கூப்பிடுற? நீ சும்மா நான் பேசிட்டு வரேன் போ. டேய் ஒரு டீ சொல்றா. துட்டு தந்தாதான் டீ. டேய் டவுசர் ஊத்துறா. சாரி தப்பு பண்ணிட்டேன். ஐயா பரவாயில்லைங்க, நம்மளுக்கு இதெல்லாம் சகஜம்தான். ஏன் உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏதாவது வேலை செய்ய வேண்டியதானே? கார்பரேஷன்ல வேலைக்கு சேர்ந்துருக்கேன். கொசு மருந்து அடிக்கிற வேலை. வேலைக்கு எங்க இருக்கு மதிப்பு? ஆமா நீ என்ன பண்ற? நான் ஹோட்டல்ல டான்ஸரா இருக்கேன். இந்தாங்க என் ஹோட்டல் விசிட்டிங் கார்டு. நீங்க எப்ப வேணா என் பேர் சொல்லிட்டு வரலாம். இதென்ன உடுப்பி ஹோட்டலா? இல்ல ஸ்டார் ஹோட்டல். உருப்படியா வேலைக்கு சேர்ந்துட்டியா? இது என்ன வேலையாது? இதை விட பெரிய வேலைலாம் செய்ய வேண்டியது இருக்கு. என்னடா இது புது செட்டப்? சும்மா டைமுக்கு. சரி வா டீ சாப்பிட்டு வரலாம். வா போலாம். அக்கா இத பாத்துக்கோ. வச்சிட்டு போ. டேய் 2 இட்லி சொல்றா. துட்டு இல்ல மச்சி, பாத்துக்கோ. இந்த பாரு, எஸ்ஐ ரொம்ப கண்டிப்பானலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஷோ. அவரு மேல இடத்துல கேட்ட டிவிஷனே வேற. போஸ்டிங் போட்டது இந்த ஏரியா. இந்த ஏரியால தான் வசூல் ரொம்ப கம்மியாச்சுல, அதனாலதான் உங்ககிட்ட பேச சொன்னாரு. என்ன செய்யறது நீயே சொல்லு. கஞ்சா வில்லு, சாராயம் காசு இல்ல பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்ணு. வார ஸ்டேஷனுக்கு மாமூல் கட்டிடு. மாசத்துல ஒரு 2 கேஸ் கொடுத்துடு. உன் கூட சுத்தி திருவானே டோனி பையன், அவனை கோர்ட்டுக்கு அனுப்பு. ஆமா ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாவா குத்துன்னு இருக்கிற? போலீஸ் கண்ட்ரோல்ல நான் இருக்கிற மாதிரி எந்த பிசினஸும் சொல்லாத. என் கண்ட்ரோல்ல போலீஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடு. இது கொண்டு ஏற்பாடு பண்ணி ஷேர் கொடுத்துறேன். இன்னும் விதவிதமா கரும்பு உடப்பியல்ல, இந்த பீர்களுக்கெல்லாம் ஒடிச்சு காட்டுறா. காட்டுறா இதே காட்டு. தீ பொறி பறக்கும் நாண்டா ஒட்டாம ஓடும் பாதரசம் தாண்டா. நான் பறக்குற ரயில பாதி வாங்க ஜெயில உள்ளத அனுபவிக்க உயிரையும் அடகு வைப்பேன். யாருக்கும் அடிமை இல்ல, நான் நெஞ்சத்தான் நிமித்தி நிப்பேன். யாருக்கும் அடிமை இல்ல, நான் நெஞ்சத்தான் நிமித்தி நிப்பேன். தீ பொறி பறக்கும் ஞாபகம் நாண்டா ஒட்டாம ஓடும் பாதரசம் தாண்டா.